ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தேர்ந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஏசாயா தீர்க்கன் மூலமாய் ஒரு தீர்க்கமான காரியத்தை சொல்லுகிறார். அவர் அதற்கு முன்பு 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, அவர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இரண்டாவது, அவர் நம்மை ஆசீர்வதிப்பது எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, வரும் கால சந்ததியை குறித்து ஏசாயா தீர்க்கன் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இங்கே அவர் சொல்லும் பொழுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்? கிறிஸ்தவ குடும்பம்தான், கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தான், என் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான். சமீபத்தில் அப்படி ஒருவரை நான் சந்தித்த பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? என் பிள்ளைகள் நாடகம் பார்ப்பாங்க, என் பிள்ளைகள் சினிமா பாடல் கேட்பார்கள், சினிமா பாடல் ரொம்ப அழகா பாடுவாங்க, என் பிள்ளைகள் சினிமாவில் அப்படி ஊறி போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அஸ்திவாரம் சரியாய் நான் கொடுக்காதது தான் பிரச்சனை. இப்ப கணவன் மனைவி ஜெபிக்கிறவர்களா இருந்தா பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களா இருக்கும். புருஷனும் மனைவியும் ஜெபிக்கிற வீட்டுல பிள்ளைகள் ஜெபிப்பார். இப்ப அப்பா ஜெபம் பண்றத பிள்ளைங்க பார்க்கணும், அம்மா ஜெபம் பண்றத பிள்ளைங்க பார்க்கணும். பார்த்து அதன்படி பின்பற்றி பிள்ளைகளும் ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இன்றைக்கு உலகத்தோடு ஒத்துவாழ் அப்படின்னு சொல்லி உலகத்தோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதலால் வேத அறிவு அவர்களுக்கு அற்று போயிற்று. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், வேத அறிவு இல்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு உகந்தவர்களாய் இல்லாமல் பிசாசுக்கு உகந்தவர்களாய் மாற்றப்பட்டு விடுவார்கள். நாம தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்றால் அவர்களை பக்திக்கேதுவாக, அதாவது கடமைக்குள்ள கட்டாயத்தின் பேரில் அல்ல, பக்திக்கேதுவாக அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை நாம் புதுப்பித்து பலப்படுத்தி கற்றுக்கொடுக்க வேண்டும். நாம் இப்ப இந்த நாட்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்க ஆராதனைக்கு வருதா? வருது. ஜெபிக்குதான்னு பாருங்க. உங்க பிள்ளைங்க ஆராதனையில வந்து ஜெபம் பண்ணுதா இல்ல வசனத்தை கவனிக்கிறதான்னு பாருங்களேன். அப்படி எந்த பிள்ளை கவனிக்கலையோ அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு சில ஊழியக்காரர்களே நான் பார்த்திருக்கேன். கேவலமான நிலைமை. முன்னாடி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, இவன் கீழே உட்காந்து மொபைல்ல நோண்டிட்டு இருப்பான். ஒரு சபையில நான் பார்த்தேன், ஒருத்தர் அந்த சபையில இருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு, அதுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
இன்னொரு அம்மா சபைக்கு வருது, அதுக்கும் 2 பசங்க இருக்கு. அந்த அம்மா சபைக்கு வந்த உடனே அவரை சைடா ஒரு பார்வை பார்க்கும், அவரும் சைடா பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பிரசங்கம் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஆளு பைபிளை கவனிக்கிற மாதிரி பைபிளுக்கு நடுவில் மொபைல் போனை வச்சு நோண்டிட்டு இருப்பான். இந்த அம்மா பைபிளுக்குள்ள மொபைலை வச்சு மொபைலை சேட் பண்ணிட்டே இருக்கும், வாழ்த்து சொல்றது. நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, நான் போட்டிருக்க இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. சர்ச்சுக்குள்ள உட்காந்து அப்ப பாருங்க, கர்த்தர் அப்ப அந்த பிள்ளைகள் பக்திக்குள்ள வளருமா? வளராது. குடிக்கும் கூத்தடிப்பதற்கும் அவர்கள் அடிமையாய் போய்விடுவார்கள். இதைத்தான் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் வாலிபர் மூலமாய், சிறு பிள்ளைகள் மூலமாய், பெரியவர் மூலமாய் எழுப்புதலை வரவிக்க வேண்டும் என்று விரும்பி காத்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை பிசாசு வலை விரித்து அந்த வலையில் மாட்ட வைத்து அவர்களை வலைக்குள்ள சிக்க வைத்து அவர்களை காப்பாற்ற முடியாதபடி கொண்டு போய் நிறுத்தி விடுவார். ஆனா நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, முதல்ல நாம ஒழுங்கா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். 2வது நம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சிலர் இருக்காங்க, சில அம்மாமார்கள் இருக்காங்க, பிள்ளைய சபைக்கு கூட்டு வந்தோடனே மொபைல் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அது கேம் விளையாடுதா, அது என்ன வீடியோ பார்க்குது, அதெல்லாம் தெரியாது. ஒரு சமயம் என் மொபைல்ல எங்க சர்ச் குரூப்பை நான் வைத்திருந்தேன். அப்புறம் தான் அதை டெலீட் பண்ணேன். அந்த சர்ச் குரூப்ல பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் நம்மோடு அந்த லிங்க் இருக்கணும், கான்வர்சேஷன் இருக்கணும் என்பதற்காக அவங்களுடைய ஜெபங்கள், அவங்களுடைய காரியங்களை கன்வே பண்ணணும் நமக்கு. அது குரூப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எல்லாம் ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குரூப் ஆரம்பித்தது. அந்த குரூப்புடைய நோக்கம் இது. அந்த நோக்கம் மாறினது. என்ன மாறுச்சுன்னா, ஒருத்தவங்க சபையில ஆராதிக்க கூடியவர்கள், அதாவது சபையில கர்த்தரை தேடக்கூடிய ஒரு குடும்பம் தான் அது சினிமா பாட்டை அப்லோட் பண்ணது. எனக்கு அது பேரதிர்ச்சி. நான் உடனே அதை டெலீட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் குரூப்பில் அனுப்பிங்களே, இது என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்படியா பாஸ்டர், நான் அப்புறமா பார்க்குறேன். நான் சொன்னேன், இப்போ பாருங்க. அப்போ போய் பார்த்தா அதில் சினிமா பாடல் அனுப்பியிருக்கான். ஐயோ பாஸ்டர், என் பொண்ணு அதை அனுப்பிட்டான். அவங்க பொண்ணு வயசு என்ன தெரியுமா? 2. நான் ஆச்சரியப்படலை, ஆனால் அதிர்ச்சியாக இருந்தது. 2 வயசு பிள்ளைகிட்ட மொபைலை கொடுத்து அந்த 2 வயசு பிள்ளை ஒரு சினிமா பாடலை எடுத்து கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த குழந்தை அப்லோட் பண்ண தெரிகிறது என்றால் யோசித்து பாருங்க, அதனுடைய டெக்னாலஜி லெவல். இது அந்த பிள்ளைக்கு வேதத்தை வாசிக்க, பைபிள் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு, அதை கற்றுக் கொடுக்க, பைபிள் பாடல், சண்டே கிளாஸ் பாடல்களுக்கு அதை சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி மாறும். ஆனால் இங்கே அதற்கு மாறா வேற வேற காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது கர்த்தரால் எப்படி போதிக்கப்பட்டிருக்கும்? அது கர்த்தரால் போதிக்கப்பட்ட அதனுடைய சமாதானம் எப்படி அதுக்கு சமாதானம் இருக்கும்? ஒரு பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்படுறதுன்னா அதுக்கு சமாதானமே இருக்காதே. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாரே.
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் இன்னைக்கு நிலமெல்லாம் மாறி ஜெபத்தையும் துதியையும் சண்டே கிளாஸையும் வேதம் படிக்கிறத வாசிக்கிறதையும் வேத வகுப்புல சொல்லி தர்றதான கதைகளையும் பாடல்களையும் மனன வசனத்தையும் விட்டு நல்லா கவனிங்க, அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணுது? டிஸ்கோ டான்ஸ் ஆடுவது எப்படி, சினிமா பாடல் பாடுவது எப்படி, நான் அந்த டிவியில போய் பாடட்டுமா, இதுல சூப்பர் சிங்கர்ல போய் பாடட்டுமா, அதுல சூப்பர் டான்சர்ல போய் ஆடட்டுமா? நான் கேட்கிறேன், அது உன்னை பரலோகம் கொண்டு போகுமா? தேவனுக்காக உன்னை பயன்படுத்துமா? வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தமர்கள் பாக்கியவான்கள் அல்ல, உத்தம மார்க்கத்தார். அப்ப நீங்களும் நானும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பது முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பது முக்கியம். அந்த பிள்ளைகளை நாம் சரியான நிலையில போதிக்கிறோமா என்று காரியங்கள் முக்கியம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய செயல்பாடுகளை போதித்தால் அது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் போதிப்பார். நீங்க அதை செய்யலைன்னா கர்த்தர் போதிக்க மாட்டார். அது வேற மாதிரி வளர ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்க அது கர்த்தருடைய போதனையில வந்தாதான் அதுக்கு சமாதானம், இல்லைன்னா அதுக்கு சமாதானம் இருக்காது. இந்த காலை வேளையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர், நான் ஆராதிக்கிற தேவன் சிறந்தவர், நான் ஆராதிக்கிறவன் மேன்மையானவர், என்னையும் என் குடும்பத்தையும் அவர் வழிநடத்த போதுமானவர். நான் கற்றுக்கொண்ட, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த கிருபையை என் பிள்ளைகளுக்கும் தாரும் என்று சொல்லி எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் உயர்த்தப்படும். மற்றவர்கள் நீங்களே அதற்கான கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆமென்.